இங்க டாக்டருமே செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பொண்ணுமே சிவானி பாப்பாட்ட வந்து ஏமா பயப்படுறாதா நாங்கெல்லாம் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்ட சிவானி பாப்பாவும் இல்ல நீங்களாம் என்கிட்ட இருக்கீங்க, பட் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கண்ணு மூணுனாலே அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் பொண்ணுமே இங்க பாரு, எந்த டைமா இருந்தாலும் சரி எப்பனாலும் நீ அத்தையை கூப்பிடு, கண்டிப்பா வந்துருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க சிவானி பாப்பா கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் அதே நேரம் மத்த போலீஸ்காரங்களாம் வராங்க. அவங்க வந்து இந்த பக்கம் சிவானி பாப்பா கிட்ட அவங்கள கடத்தின ஆட்களோட அங்க அடையாளங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களுமே இந்த பக்கம் வந்து சந்திரசேகர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி நான் இந்த டைம்ல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உண்மை சொல்லப்போனா அந்த பொண்ணு கிட்ட நாங்க இப்ப பேசி ஆகணும். சொல்லப்போனா அந்த பாப்பா கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சுதான் அவங்களை யார் கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சண்முகமும் ஆமாப்பா அவங்க சொல்றது சரிதான், நம்ம பேசாம முதல்ல அவங்க கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பவானியுமே இப்போதைக்கு என் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல சக்தியுமே அக்கா நீ ஒரு நிமிஷம் இருக்கா, சிவானி பாப்பா கிட்ட தெளிவா பேசுறாள் பொன்னி மட்டும்தான், பொன்னியை கூட்டிட்டு வந்து அழகா பேச வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவ பொன்னி கிட்ட ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லுவா, அவ ரொம்ப ஹர்ட் ஆகணும்ன்ற அவசியம் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியுமே கூப்பிட்டு வர்றாங்க. அதுக்கு அது மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இங்க ரைட்டர் மூலமா அவங்க சொல்ல ஒரு அங்க அடையாளங்கள் எழுதிட்டு இருக்காங்க. அதே நேரம் சிவானி பாப்பா கிட்ட அவங்களோட பேரை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் அவங்க கிட்ட வேற யாராவது பேசினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்போ இங்க சிவானி பாப்பாவும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு அடிக்கடி ஒரு ஆள் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் பேர் வந்து அப்படின்னு சொல்லி இங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரங்களுமே பொறுமையா இருங்க, அவங்க பேர் வரட்டு, அது வரைக்கும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல இங்க சிவானி பாப்பாவும் அவர் பேர் தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் சுந்தருக்கும் தூக்கி வாரி போடுது. அதே நேரத்துல பொன்னிக்குமே முகமே மாறிடுது. ஏன்னா தாஸ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது இங்க பொன்னிக்கும் தெரியும், சுந்தருக்கும் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி சுந்தரும் தாஸ் அதே நேரம் ஸ்வேதாலாம் பேசிட்டு இருந்த விஷயத்த இங்க ஆல்ரெடி பொன்னி கேட்டிருப்பாங்க. அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்ப இந்த பிரச்சனைக்கும் காரணம் சுந்தர் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சுந்தருமே பயங்கரமா வந்து தன் மனசுக்குள்ள பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க தாஸ் மேல கோபம் வர ஆரம்பிக்குது. தன்னோட குழந்தையை கடத்தினது தாஸ் தானா, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் தாஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப கிளம்புறப்ப சந்திரசேகர் சண்முகம் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பாருங்க, இங்க கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி இங்க உங்க பாப்பா கொடுத்த எல்லா வாக்குமூலத்தை வச்சு நாங்க அந்த எதிரிங்க யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்க அவங்கள சேஃப்டியா பாத்துக்கங்க, வீட்டுக்குள்ள கூட வேற யாரும் புது ஆளுங்களை அலோவ் பண்ணாதீங்க, எதா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு சப்போஸ் அப்படி பந்தோபஸ்து வேணா கூட எனக்கு சொல்லுங்க, நான் அங்க இருந்து ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் இங்க சந்திரசேகருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரம் பொன்னியுமே பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே இந்த பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் சுந்தர் தான், அப்ப சுந்தர பிடிச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பொன்னியோட முகத்துல சின்னதா ஒரு சலனத்தை பார்த்த சக்தியுமே அங்க பொன்னிக்கிட்ட வந்து இங்க பாரு பொன்னி, நீ எதா இருந்தாலும் என்கிட்ட விஷயத்த ஓப்பனா பேசு, நான் கண்டிப்பா உனக்கும் அதை ஹெல்ப் பண்றேன். சொல்ல போனா இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல யார் இந்த மாதிரி சிவானி பாப்பாவை கடத்தினாங்க அப்படின்ற விஷயத்துல நானும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பொன்னியுமே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன், சொல்ல போனா இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனாலதான் மறுபடியும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் காரணம் சுந்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன பண்ணி சொல்ற, சுந்தர் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமா சக்தி, சுந்தர் தான் காரணம். உண்மையை சொல்ல போனா இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் சுந்தரை பத்தி அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சேன்ல, அவர் ஸ்வேதான்ற ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணு பேரு ஸ்வேதா, அது இல்லாம அவங்க அண்ணனோட பேர் வந்து இந்த மாதிரி தாஸ் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட சக்தியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமா சக்தி, நான் சொல்றது உண்மைதான், இந்த விஷயத்த நான் நேரிலே கேட்டேன், அதை கேட்டுட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்ல வரும்போது சுந்தர் வந்து குறுக்கால வந்து என் மேலதான் எல்லா தப்பும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சா இந்த மாதிரி சிவானி பாப்பாவை எதுக்காக கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியுமே சரி பொன்னி, இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே டைரக்டா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க ஜெயாவோட மியூசிக் ஸ்டுடியோ போறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி மியூசிக் ஸ்டுடியோக்கு வந்திருக்கும், ஆனா சுந்தர் தான் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருப்பாரு. அதனால அங்க போனா அந்த பொண்ணோட டீடைல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவருமே ஒரு பக்கம் தேட போயிட்டாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சுந்தருமே தாசை மீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தாசோட போனுக்கு பயங்கரமா கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா தாசமே இந்த கால் எடுத்தா நம்ம மாட்டிக்கும் அப்படிங்கிறதுனால அவருமே கால் எடுக்காம யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பேசாம நம்ம இப்ப கால் எடுத்து பேசிடுவோமா, நம்ம பேசினா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி இங்க சுந்தரமே கால் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் இந்த பக்கம் தாசை பார்த்து சுந்தரமே ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என் குழந்தை நீ கடத்திருப்ப, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்ப தாசுமே என்ன மச்சான் பயந்துட்டியா, நீ பயப்பட மாட்டேன்னு நினைச்சேன், நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு, உனக்கு தான் ஒரு பெரிய ஆள் பட்டாளமே இருக்கு, அவங்க எல்லாம் வச்சு நீ என்ன சதிச்சிருவேன்னு சொன்ன, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அப்ப சுந்தரமே இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் தாசுமே சுந்தர மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு சுந்தரு, இவ்வளவு நாளா மச்சான் மச்சான் கூட்டிட்டு இருந்ததுனால என்ன முட்டா பையன் நினைச்சிட்டு இருக்கியா, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிற, நீ எந்த அளவுக்கு ஹை க்ளோஸோ நான் அந்த அளவுக்கு லோ காசு, உனக்கு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காக தான் உன்னோட குழந்தைய கடத்தி மறுபடியும் நானே
நானே உங்க கையில கிடைக்கிற மாதிரி பண்ணேன். என்ன அவங்க தேடி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறியா? அவங்கள வர வச்சது நான் தான். இதே மாதிரி என்னால் பண்ண முடியும்னு உனக்கு ஒரு சாம்பிளை காட்ட தான் இதை பண்ணேன். எனக்கு தேவையான பணத்தை நீ கொடுத்துட்ட அப்படின்னா நான் உன் வழிக்கே வரமாட்டேன். ஆனால் நீ எனக்கு எதிர ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உனக்கு ஒரு சாம்பிள். எவ்வளோ பணம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன், நீ அதை தெளிவாக கேட்டுக்க. எனக்கு தேவையான பணத்தை என் கையில் கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இரு. உன் வேலைக்கே நான் வரமாட்டேன். ஏன் இந்த ஊரை விட்டு நான் காலி பண்ணி போயிடுறேன். உனக்கு எனக்கு தொந்தரவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு சுந்தரமே இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு, சரி உனக்கு எவ்வளோ தான் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, ஆல்ரெடி இந்த குழந்தைய கடத்தினதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. நீ ஏற்கனவே எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தரேன்ன. பட் ஆனால் அது 5 இந்த 5 சேர்த்தா 10 வருதா? கூட ஒரு 10 போட்டுக்கேன், ஒரு 20 லட்சமா கொடுத்துரு. இந்த 20 லட்சத்தை ரெடி பண்ணி கொடு. நீ என்னைக்கு என் கையில கொடுக்குறியோ அன்னைக்கே நான் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுறேன். ஸ்வேதாவும் இந்த ஊர்ல இருக்க மாட்டா, அவளையும் நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாசிமே ஒரு பக்காவான டீல பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட சுந்தரமே சரி ஓகே, இதுக்கு மேலே இவன்ட்ட நம்ம பாய்ச்ச கூடாது, இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவருமே ஒரு முடிவுக்கு வராரு பணத்தை கொடுக்கறதுக்காக. அதே நேரம் இன்னொரு பக்கம் பொண்ணுமே இப்போ போல கிளம்பி பியூட்டி பார்லர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு கரெக்டா பியூட்டி பார்லர் என்ட்ரன்ஸ்ல ஏறும் போது இங்க இந்த ஓனர் மேடமும் முதல்ல நில்லு, நீ எதுக்காக உள்ள வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பொண்ணுமே இல்லை மேடம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பழைய பொய்யை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே எங்க பாரு பொண்ணி, என்கிட்ட இந்த மாதிரி போய் பேசுற வேலைலாம் வச்சுக்காத. நீ யாரு, என்ன பண்ண, அன்னைக்கு நீ எங்க சுத்திட்டு இருந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். முதல்ல எதுக்காக என்கிட்ட நீ போய் சொன்ன அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் பொண்ணியுமே இல்லை மேடம், நான் வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே இந்த ரோட்ல நீ ஒரு பையனோட காரில் நின்றுட்டு இருந்த, நான் அதை பார்த்தேன். யார் அது, சொல்லப்போனா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் பொண்ணுக்குமே வர வழி இல்லை. சரி இதுக்கு மேலே நம்மளை பற்றியான உண்மைகளை மறைச்சா அது நமக்கு தான் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சரி எல்லா உண்மையும் நம்ம சொல்லிடுவோன்ட்டு அவங்களுமே டேரெக்டாக அந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட அந்த ஓனருமே சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாகவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணியுமே தன்னை பற்றியான எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு வந்த பிரச்சனை, தான் ஏன் இப்படி வெளியில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதே நேரம் பர்டிகுலராக 2 நாளைக்கு முன்னாடி எதுக்காக நான் லீவ் போட்டு வெளியில் போனேன் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் ஒண்ணு விடாம இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர்ட்ட சொல்லி தீர்த்துறாங்க. அவங்களுமே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணி சொல்ற, இந்த மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து வந்து நீ என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த அளவுக்கு உனக்கு எதிரான கொடுமைகள் உங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப பொண்ணுமே ரொம்ப சேட் ஆயிட்டு ஆமா மேடம், உண்மையை சொல்ல போனா எங்க அம்மாவோட பேரை காப்பாத்துறதுக்காக தான் நானுமே அந்த வீட்டுல இருக்கேன், என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இங்க அந்த பியூட்டி பார்லர் ஓனருக்கும் பொண்ணையும் ரொம்பவே பிடிச்சிருது. ஏன்னா சொல்ல போனா அவங்களுமே அந்த மாதிரி தான் அவங்க லைஃப்ல வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்களுமே தனியால நின்று சமாளிச்சுட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே. அதனாலேயே அவங்களுமே பொண்ணியை தன்னோட இடத்துல வச்சு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணுகிட்டயுமே இங்க பாரு பொண்ணி, இதுக்கு மேல நீ எப்போ வேணாலும் பியூட்டி பார்லர் வா, எப்போ வேணாலும் உன்னோட பர்சனல் ஒர்க்கை பாரு, இனிமேல் உன்னோட பார்லர்ல நீ எப்பவும் போல கேஷுவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்ட பொண்ணுமே ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல உன்னோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கண்டிப்பா என்னால முடிஞ்ச நிறைய விஷயங்களை நான் உனக்காக செய்வேன், ஆனா அந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ ஏத்துக்கணும் பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணுகிட்டயுமே சொல்றாங்க. அதை கிட்ட பொண்ணுமே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமே கொஞ்சம் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுமே கவலைப்படாத பொண்ணு, எல்லாமே கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.